السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه سميع البصير. قال رسول الله صلى الله عليه وسلم: أن سنة من أحيا عند فساد فله أجر 100 شهيد. قال رسول الله صلى الله عليه وسلم: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்களுக்கும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அருள் பெரும் சிறப்பு மிகுந்த சங்கை மிகுந்த ரஜபுடைய மாதத்தின் இறுதி தருவாயில் நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். இந்த இரவு இருக்கிறதே, இந்த மிஅராஜுடைய பிறை 27 அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விண்ணுக்கு அழைத்து மண்ணிலுள்ள மாந்தரான மாநபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னின்பால் அழைத்து ஐங்கால கடமையான இந்த தொழுகையை பரிசாக கொடுத்த இரவுதான் இந்த மிஅராஜுடைய இன்றைய இரவாக இருக்கின்றது என்பதே நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, அம்பியாக்கள் எனும் தீர்க்க தரிசிகளை அல்லாஹ் உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு அனுப்புகின்ற பொழுதே அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை வலுவூட்டும் வண்ணமாக சமுதாயத்துக்கு மத்தியிலே ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய தாத்பரியங்கள் என்ன என்பதை போதிப்பதற்காக அம்பியாக்கள் எனும் தீர்க்க தரிசிகளை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மக்கள் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர் நபியா, இவர் ரசூலா, இவர் அல்லாஹ் அனுப்பிய தூதரா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்படி அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி, அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் உள்வாங்கும் என்ற எண்ணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு அடையாளமாக, ஆதரவாக, அற்புதங்களாக அல்லாஹ் என்ன செய்தான்? பெரும் பெரும் அற்புதங்களை அந்த அம்பியாக்களுக்கு, நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்பினான். பெருமக்களை, அந்த வரிசையில் இடம் பெற்றவர்கள்
முதன்மை பெற்றவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மிஅராஜுடைய பயணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து அது ஏற்பட்டால் குத்ரத் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. இதே நபிமார்களிடமிருந்து ஏற்பட்டால் அது மோஜிசா அற்புதம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே அவுலியாக்களிடம் இருந்து இறை நேசர்களிடமிருந்து ஒரு அதிசயம் வெளிப்பட்டால் அது அரபியிலே கராமத் என்று சொல்லப்படும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு இறை நேசர்களுக்கும் ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான பல அற்புதங்களை அதிசயங்களை கொடுத்து அனுப்பினான். எதற்காக, எந்த நோக்கத்திலே? இந்த சமுதாயத்திலே மக்கள் உடனே நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தின்படி நடக்க வேண்டும், குர்ஆனின்படி நடக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தின்படி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா உலகத்திலே அனுப்பி வைத்த ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் வழங்கினான் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக காண முடிகின்றது. பெருமக்களே, ஒரு நபிமார்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சிறப்பு படுத்தினான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார். சையீதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் என்ற பட்டத்தை கொடுத்தார். அல்லாவின் அன்பன், அல்லாவின் பிரியன் என்ற அந்த சனதை பட்டத்தை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினார் அல்லாஹ். அதற்கு அடுத்த கட்டமாக சையீதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அல்லாஹ்வோடு பேசக்கூடியவர்கள் என்ற அந்த பட்டத்தை கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தினார். அதற்கு அடுத்த கட்டமாக சையீதினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லாஹ் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்புப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதங்களை கொடுத்து ஒரு அதிசயங்களை கொடுத்து அதன் மூலமாக அந்த நபிமார்களையும் அந்த கூட்டத்தார்களையும் கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் காண முடிகின்றது. பெருமக்களே, அதற்கு அடுத்தபடியாக சையீதினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை ரப்பரை போல ஆக்கக்கூடிய ஆற்றலை சக்தியை கொடுத்து அவர்களை சிறப்புப்படுத்தினார். அதற்கு அடுத்த கட்டமாக சையீதினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனித, ஜின், பறவை, பட்சிகள் எல்லோருடைய பாசைகளை அவர்களுக்கு கற்றுக்கொள்வதன் மூலமாக அதன் மூலமாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தியதே போல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தியதே போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தியதே போல அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாருடைய மொழிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களை, அதுக்கு அடுத்தபடியாகத்தான் கடைசியாகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, 1000க்கும் மேற்பட்ட மோஜிசாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் ஒரு அற்புதம் தான் இன்றைய இரவு நிகழக்கூடிய மிஅராஜுடைய அந்த பயணம். அந்த மிஅராஜுடைய பயணம் பெரும் அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது அற்புதம் என்று எடுத்துக்கொண்டமையானால், முதல் அற்புதம் குர்ஆன், இரண்டாவது அற்புதம் மிஅராஜ். இந்த இரண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களை, இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய பிறை 27 அன்றுதான் மிஅராஜுடைய பயணம் ஏற்பட்டது என்பதாக பெரும் உலமாக்களுடைய கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது.
யோகபித்த உலமாக்களுடைய கருத்தின்படி இந்த ரஜபுடைய மாதத்தின் பிறை 27 அன்றுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலகத்திற்கு சென்று அல்லாஹ்வோடு நேருக்கு நேராக அருகிலே இருந்து உரையாடி பரிசாக தொழுகையை பெற்று வந்த அந்த இரவு, அந்த நாள் இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய பிறை 27 என்று என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவான். எப்படி இந்த மேராஜுடைய பயணம் நடந்தது, எப்படி ஏற்பட்டது. சுபஹானல்லதி, பரிசுத்தமான அந்த அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தன் பரிசுத்தமான அல்லாஹ் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, அழைப்பு என்பது 3 வகை. ஹதீஸிலே வருகிறது, அழைப்பு என்பது 3 வகை. ஒன்று, நாம போவது ஒரு அழைப்பு. இரண்டாவது, நீங்கள் வாருங்கள் என்பதாக சொல்வது இரண்டாவது ரகம், இரண்டாவது அழைப்பு. மூன்றாவது அழைப்பு என்னவென்றால், உங்களை அல்லாஹ் கையோடு அழைத்து வர சொன்னான், வாருங்கள் என்று சொல்வது இருக்கிறதே, இது 3வது அழைப்பு. இந்த 3வது அழைப்பு தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. வானவன் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி அல்லாஹ் உங்களை கையோடு அழைத்து வர சொன்னார் என்பதாக அங்கே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, இந்த மிஅராஜுடைய பயணம் எதற்கு ஏற்பட்டது? இதனுடைய காரணங்கள் என்ன? எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமக்களே, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய இன்னுயிரான அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த மரணம், அவர்களுடைய அந்த இறப்பு இருக்கிறது, இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 25 ஆண்டு காலமாக பெருமானாரோடு ஒட்டி உறவாடிய தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தினை நாயகத்தை ஆழ்த்தியது என்பதை நாம் வருடந்தோறும் இதை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இதனால் தான் அல்லாஹ் மிஅராஜுக்கு பெருமானாரை அழைத்தார். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக என்னதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, பெருமானாருடைய சிறிய தந்தையாக, பெருமானாருடைய உறவினராக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவர்களுடைய இறப்பு இருக்கிறதே, பெருமானாரை சோகத்துக்கு மேல் சோகத்தை ஏற்படுத்தியது. இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 2 அடி. ஒன்று, தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரணம். இரண்டாவது, அங்கே பெருமானாருடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் அவர்களுடைய மரணம். இந்த 2 அடியும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய நபியை, தன்னுடைய ஹபீபை உலகத்திலே ஆறுதல் சொல்வதற்கு, உலகத்திலே யாருக்கும் தைரியம் இல்லை, நாம் நம்முடைய நபியை அழைத்து ஆறுதல் சொல்வோம் என்று ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மிஅராஜுடைய பயணம் என்பதை ஹதீஸிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமக்களே, ஒரே இரவிலே இதுவெல்லாம் ஏற்பட்டது. ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சுவர்க்கம், நரகம் எல்லாவற்றையும் பார்த்து, அதனுடைய இன்பங்களை சுகித்து, அதனுடைய தண்டனைகளை கண்டு எல்லாவற்றையும் பார்த்து வந்தது ஒரு நொடி பொழுது நடைபெற்றது. இது சாத்தியமா என்று பார்த்தால், இது சாத்தியம் என்று சொல்ல தேவையில்லை, இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்று அங்கே பல நபிமார்களுக்கு தொழுகையை நடத்தி 7 வானங்களை கடந்து ஒவ்வொரு வானங்களிலும் ஒரு நபிமார்களை சந்தித்து சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்த்து, நரகத்திலே நடக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்து அல்லாஹ்வோடு உரையாடிவிட்டு
தன்னுடைய வீட்டிற்கு வந்து அதே இடத்திலே படுத்து உறங்கினார்களே, இதுவெல்லாம் ஏற்பட்டது ஒரே இரவிலே நடைபெற்றது. இது சாத்தியம் ஆகுமா என்று நாம் நினைத்தோம் என்றால் பெருமக்களே, அது நம்முடைய ஈமானுடைய பலகீனமாக இருக்கின்றது. இது சாத்தியமா என்று நாம் சொல்ல தேவையில்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மக்காவாசிகள் எல்லாம் போய் சொன்னார்கள். உங்களுடைய தோழர் நக்கலாக சொன்னார்கள், நையாண்டியாக சொன்னார்கள். ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பல நபிமார்களுக்கு தொழுகையை நடத்திவிட்டு 7 வானங்களையும் கடந்து அல்லாஹ்வோடு உரையாடிவிட்டு தொழுகையை பரிசாக வாங்கி வந்திருக்கிறாராமே, இதுவெல்லாம் விளையாட்டாக தெரியவில்லையா? இது எப்படி சாத்தியமாகும்? ஒரே இரவிலே இது நடைபெற்றதாமலே என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மக்கா வாசிகள் கேட்ட பொழுது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், தினமும் காலையிலும் மாலையிலும் பெருமானாருக்கு வகி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் இருந்து இறைமறை திருமறை குர்ஆன் வந்து கொண்டே இருக்கிறது. அதையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அதையே நாங்கள் அமல் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வோடு போய் உரையாடி விட்டு வருவது இதுவெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம். இதை நம்பாமல் நாங்கள் இருப்போமா? இதை நாங்கள் நம்புகிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா வாசிகளை பார்த்து சொன்ன பொழுது, அப்பொழுதுதான் அபூபக்கர் அவர்களுக்கு முஸத்திகுன், நீங்கள் சித்திக், நீங்கள் உண்மையானவர், இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தி விட்டீர் என்பதாக அந்த சித்திக் என்ற பட்டம் மிஅராஜுடைய பயணத்தின் மூலமாக, மிஅராஜுடைய பயணத்தை சத்தியப்படுத்தியதன் மூலமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் சூட்டிய பெயர்தான் சித்திக் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடத்தினார். இதை நாம் நம்ப வேண்டும். இதுதான் ஈமானுடைய பலம். யார் நம்பவில்லையே, உன்னுடைய ஈமானிலே பலகீனம் இருக்கிறது என்பதை நீ விளங்கிக் கொள் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமக்களே, எதற்காக வேண்டி அல்லாஹ் பெருமானாரை மேராஜுக்கு அழைத்தான்? ஒவ்வொரு காரணங்களையும் உலமா பெருமக்கள் அடுக்கி வைக்கின்றார்கள். எதற்காக அல்லாஹ் பெருமானாரை அழைத்தான்? ஒன்று, அவர்களுடைய இறப்பு, கதீஜா அவர்களுடைய இறப்பு, அபூ தாலிப் பெருமானாருடைய மனைவி, பெருமானாருடைய சிறிய தந்தை அவர்களுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதின் காரணமாக அதற்கு ஆறுதல் சொல்வதற்கு உலகத்திலே யாருக்குமே தைரியம் இல்லை, நாம் ஆறுதல் சொல்வோம் என்பதாக ஏற்படுத்தப்பட்ட பயணம் இந்த மிஅராஜுடைய பயணம். இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் மிஅராஜுக்கு அழைத்தேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ன? சொர்க்கத்தை நம்ம பார்த்திருக்கோமா? நரகத்தை நம்ம பார்த்திருக்கோமா? சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்த்திருக்கின்றோமா? நரகத்தினுடைய தண்டனைகளை பார்த்திருக்கின்றோமா? அல்லாஹ் ரசூலின் மூலமாக, சகாபாக்களின் மூலமாக, தாபியீன்கள் மூலமாக, தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், இறை நேசர்களின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டு வாழையடி வாழையாக பரம்பரையாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆம், சொர்க்கமா? ரசூல் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். நான் நம்புகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி இருக்கும் சொர்க்கம்? தெரியாது. நரகம் எப்படி இருக்கும்? தெரியாது. ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட அத்தாட்சிகளை, அப்பேற்பட்ட அடையாளங்களை காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நபியை மேராஜுக்கு அழைத்தான் என்பதை காரணமாக சொல்லி காட்டுவார். பெருமக்களே, வரலாற்றிலே அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாம் காலத்தை நிறுத்தி வைத்தான், யார் யாருக்கெல்லாம் காலத்தை நிறுத்தி வைத்தான். 100 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்திலே உறங்கி இருப்பார்கள். ஆனால் காலம் என்ன செய்திருக்கும்? நகண்டிருக்காது. அதே நேரத்தை காட்டும். அப்பேற்பட்ட வரலாற்று நிகழ்வுகள், எத்தனையோ நிகழ்வுகள் குர்ஆனிலே இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த மிஅராஜுடைய பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பயணங்களை மேற்கொண்டவர்கள், ஒரே இரவிலே இவ்வளவு தூரமாக சென்றவர்கள். அவர்கள் திரும்புகின்ற வரை அவர்களுடைய வீட்டினுடைய நாராங்கியினுடைய ஆட்டம் நிற்கவில்லை.
நாராங்கி ஆடிக்கொண்டிருக்குமா இல்லையா? அந்த காலகட்டத்தினுடைய நாராங்கி எப்படி இருந்திருக்கும்? அந்த நாராங்கியினுடைய ஆட்டம் நிற்கவில்லை. அவர்கள் படுத்திருந்த பாயின் சூடு ஆறவில்லை. அரிசு வரை சென்று வந்து அவர்கள் திரும்ப வந்து அதே இடத்திலே படுக்கின்ற பொழுது பாயினுடைய சூடு ஆறவில்லை, அந்த நாராங்கியினுடைய ஆட்டம் நிற்கவில்லை. அப்படியே இருந்தது. அல்லாஹ் காலத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருந்தான். இவ்வளவு பெரிய அற்புதத்தை நமக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு நடத்தி இருந்தான். பெருமக்களை, இதுவெல்லாம் ஈமான் கொள்வதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு நிகழ்வை, ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இந்த மியாராஜின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றான். ஹதீஸிலே வருகின்றது, இந்த மியாராஜுடைய பயணம் எப்பேற்பட்ட பயணம் தெரியுமா? இது ஒளியின் பயணம் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. அல்லாஹு தஆலா பெருமானாரை ஒளியிலால் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் என்பவர்கள், நபி என்பவர்கள் ஒளியாலானவர்கள். அவர்களை அழைத்து சென்ற ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நூறால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். இன்னும் அவர்களை சுமந்து சென்ற அந்த புராக் என்ற அந்த வாகனம் இருக்கிறதே, அதுவும் ஒளியாலானது. யாரை நோக்கி பயணம் செய்கிறார்கள்? அல்லாஹ்வை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அந்த அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்லு மஸலு நூரிஹி கமிஷ்காத், நூறுக்கு மேல் நூர், பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம். அந்த அல்லாஹ் என்ற அந்த நூரை நோக்கி ரசூல் என்ற நூர், ஜிப்ராயில் என்ற நூர், புராக் என்ற நூர், அல்லாஹ் என்ற நூரை நோக்கி செல்கிறது. இது நூரின் பயணம், இது பிரகாசத்தின் பயணம் என்பதாக ஹதீஸிலே சொல்லி காட்டப்படுகின்றது. பெருமக்களே, சிலர்கள் எப்படியும் சொல்வார்கள், ஈமானிலே பலகீனம் உள்ளவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மியாராஜுக்கு உடம்போடு போகல, வெறும் ரூஹு மட்டும்தான் போச்சுன்னு சொல்றாங்க. வெறும் ரூஹு மட்டும் போச்சுன்னா நம்ம கனவுல எத்தனையோ இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றோம். கனவுல தூங்கும் போது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரோம், எவ்வளவோ இன்பமான இடங்கள், சொர்க்கத்துக்கு போயிட்டு வரோம், நரகத்துக்கு போயிட்டு வர்றோம், எங்கெங்கே எவ்வளவு பெரிய வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரோம். ஹஜ் செய்யற மாதிரியா தான் இருக்கும். கனவுல ரூஹு மட்டும்தான் போகும், நம்முடைய உடம்பு வீட்டுல இருக்கும். சிலர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ரூஹு மட்டும்தான் போச்சு, உடம்பு போகலைன்னு சொல்றாங்க. பெருமக்களை, ரூஹும் சென்றது, உடம்பும் சென்றது. உடலோடுதான் ரூஹோடுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியாராஜுக்கு சென்றார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, எதற்காக அல்லாஹ் நபியை அழைத்தான் என்றால் எல்லாவற்றையும் சுற்றி காட்ட வேண்டும். நரகம் எப்படி இருக்கு, சொர்க்கம் எப்படி இருக்கு, நரகத்தினுடைய தண்டனைகள் எப்படி, சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எப்படி, எல்லாவற்றையும் சுற்றி காட்டப்பட்டு நபிக்கு சுற்றி காட்டிவிட்டால் இந்த சமுதாயமே பார்த்ததை போல, நபிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சமுதாயத்திற்கு தெரிஞ்சதை போல. அதனால்தான் அல்லாஹு தஆலா நபியை மேராஜுக்கு அழைத்தான் என்பதை உலமா பெருமக்கள் காரணமாக இங்கே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே சில கொடூரங்களை கண்டார்கள். சுவனத்தை போல இன்பம் எதுவுமே இல்லை, நரகத்தை போல ஒரு துன்பம் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், நரகத்தினுடைய அந்த நுழைவு வாயிலிலே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் நரகத்தினுடைய அதிபதி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய முகம் வாட்டமாக இருந்தது, அவர்களுடைய முகம் சோகமாக இருந்தது. நரகத்துக்கு ஒரு நெருப்புக்கு பக்கத்துல ஒரு மனுஷன் நிக்கிறான்டா, அவனுடைய மூஞ்சி எப்படி இருக்கும்? மிக கொடூரமாக இருக்கும். ஏன்? நரகத்தினுடைய ஜுவாலை, அந்த நெருப்புடைய ஜுவாலை அவனுடைய உடம்புல வீசிக்கொண்டே இருக்கும். அவனுடைய முகத்துல சிரிப்பை பார்க்க முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. இதே நல்ல தென்றல் காற்று அடிக்கக்கூடிய ஒரு தோட்டத்து பக்கத்துல அவன் சென்றா அவனுடைய முகம் புன்னகையாக இருக்கும். மாலிக் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் கொடூரமாக இருந்தது. எந்த சிரிப்பும் இல்லை, எந்த புன்னகையும் இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கேட்டார்கள், யா ஜிப்ராயில், இந்த மாலிக் நரகத்தினுடைய அதிபதி நின்று கொண்டு இருக்கிறாரே, இவருடைய முகத்திலே ஒரு புன்னகையை கூட காணவில்லையே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்றால், ஜிப்ராயில் சொன்னார்கள், நரகம் என்றைக்கு படைக்கப்பட்டதோ
அந்த நரகத்திலே என்னைக்கு அதிபதியாக போய் நின்றாரோ அன்றிலிருந்து அவர் சிரிக்கவே இல்லை, சிரிப்பையே மறந்து விட்டார். நரகத்துக்கு பக்கத்துல ஒரு மனுஷன் நிக்கிறான்டா எப்படி சிரிக்க மனசு வரும்? பெருமக்களே, அவ்வளவு கொடூரங்கள், அவ்வளவு தண்டனைகள் பாவம் செய்தவர்களுக்கு நாளை நரகத்திலே அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற நரகத்தினுடைய கொடூரங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே என்ன செய்தார்கள், கண்டார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. அது சம்பந்தமாக விளக்கமாக தெளிவாக ஆழமாக இன்றைய மகரிபுடைய தொழுகையில இருந்து இஷாவுடைய தொழுகை வரை 1.5 மணி நேரம் சிறப்பு பயானுடைய நிகழ்ச்சிகள் நமது ஊரிலே பெரிய பள்ளிவாசலிலே நடைபெறும். ஜமாத்தார்கள் அனைவர்களும் முழுமையாக அந்த மார்க்க சம்பந்தமான மிஅராஜிலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள், மிஅராஜிலே எந்த தண்டனைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்களோ அதனுடைய முழுமையான விஷயங்கள் சொல்லப்படும். எல்லோரும் அதிலே கலந்து பயன்பெறுமாறு நாம் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெருமக்களை, அப்பேற்பட்ட கொடூரம் நரகத்திலே இருக்கிறது. இன்னும் மிஅராஜின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பயன் என்னவென்றால் 2 அருட்கொடை. ஒன்று ஐவேளை தொழுகை, இரண்டாவது சூரா பக்கராவுடைய கடைசி வசனங்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில அந்த வசனங்களும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்ற அந்த 2 வசனங்களும் மிஅராஜுடைய அந்த பயணத்திலே கிடைத்தது. ஒன்று ஐவேளை தொழுகை, 2 சூரா பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள். யார் இந்த 2 வசனங்களை ஓதி தன்னுடைய மேனியிலே உறங்குவதற்கு முன்பதாக தடவி கொள்கின்றார்களோ உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்துகளும் எல்லா சோதனைகளும் நீங்கிவிடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, சுருக்கமாக சொல்கிறேன், இந்த மிஅராஜின் மூலமாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஐங்கால தொழுகை. ஆரம்பத்திலே 50 வக்தாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வந்தார்கள். அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையிட்டு குறைக்க சொன்னார்கள். 5 குறைக்கப்பட்டு 45 வக்து குறைக்கப்பட்டு 5 வக்தோடு வந்த பொழுது அந்த 5ஐயும் உங்களுடைய சமுதாயம் நிறைவேற்றாது, அதையும் குறைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் என்னுடைய இறைவனிடம் சென்று குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், இதை நான் போதுமாக்கிக் கொள்கிறேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை, ஒரு மனிதனை அடக்கின்ற பொழுது அந்த ஜனாசாவை பார்த்து, இவனா இந்த ஜனாசாவா, இவர் தொழுகையாளியாச்ச, இவரு தொழுகையாளியாச்ச, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய அடையாளம் தொழுகை, இஸ்லாத்தினுடைய அன்பளிப்பு தொழுகை, இஸ்லாத்தினுடைய ஆதாரம் தொழுகை என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகின்றார்களோ அவர்கள் காஃபிர்களுடைய பட்டியலிலே சேர்க்கப்படுவார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, எப்பேற்பட்ட நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் ஃபிரௌன், ஹாமான், காரூன் இவர்கள் எந்த நரகத்திலே இருப்பார்களோ அந்த நரகத்திலே யார் காரணமே இல்லாமல் வேண்டுமென்றே தொழுகையை விடுகின்றார்களோ அவர்கள் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு எழுப்பப்படுவார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மோசமான நரகம், நாளை சக்கர் என்ற நரகம் இருக்கிறது. அந்த நரகத்திற்கு மனிதர்களை சங்கிலியால் இழுத்து கொண்டு வரப்படும். மக்கள் கேட்பார்கள், ஏன் இந்த சக்கர் நரகத்திற்கு இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், லம் நகும் மினல் முசல்லி, யார் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு இந்த சக்கர் என்ற நரகம் இருக்கின்றது என்பதாக அங்கே சொல்லப்படும் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. பெருமக்களே, அவ்வளவு பெரிய படிப்பினைகளும் பாடங்களும் இந்த மிஅராஜின் மூலமாக அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த மிஅராஜின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்நாளிலே அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.